தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. நாகை அவுரித்திடலில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உரையாற்றுகிறார். பார்க்கலாம். அந்த சட்டத்தை கொண்டு வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழக அரசு. உங்களுடைய பூமியை பாதுகாத்தது அதிமுகவுடைய அரசாங்கம். இதிலிருந்து எந்த அரசாங்கம் மக்களுக்கு நன்மை செய்கிறது? எந்த அரசாங்கம் விவசாய தொழிலாளிகளுக்கு பாதுகாப்பான அரசாங்கம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். அது மட்டுமல்ல, 50 ஆண்டு காலம் காவிரி நதிநீர் பிரச்சனை. இங்க இருக்கிற டெல்டா விவசாய தொழிலாளிகள் இந்த பூமியை நம்பித்தான் இருக்கிறாங்க. வாழ்க்கை இந்த பூமியை நம்பித்தான் இருக்குது. வாழ்வாதாரம் இந்த பூமியை நம்பித்தான் இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பொன் விளைகின்ற பூமிக்கு நீர் தேவை. அப்பதான் பயிர்கள் நாம நடவு செய்ய முடியும். ஒவ்வொரு ஆண்டும் கன்னடத்தில் கெஞ்சி கூத்தாடி நாம் தண்ணீரை பெற வேண்டிய நிலை மாறி நிரந்தரமாக நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர் கன்னட அரசு தந்தே ஆக வேண்டும். அதன் அடிப்படையில் இதையும் புரட்சி தலைவி அம்மா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள். துரதிருஷ்டவசமாக மண்ணிலே மறைந்து விட்டார்கள். அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு அம்மா வழியிலே செயல்பட்டு உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் நடத்தி விவசாய வயிற்றில் பால் வாய்க்கின்ற விதமாக ஆண்டுக்கு இவ்வளவு டிஎம்சி தண்ணி திணந்து விட வேண்டும் என்ற நல்ல தீர்ப்பை பெற்ற அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆண்டுக்கு 177.25 டிஎம்சி தண்ணி நமக்கு திறந்து விட்டாகணும் கர்நாடக அணையிலிருந்து. இப்படி விவசாயிகளை பாதுகாப்பதற்காக அதிமுக அரசு செயல்பட்டது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஒவ்வொரு ஆண்டும் பருவமழை பொய்க்கின்ற பொழுது விவசாய பணி பாதிக்கிறது. விவசாய தொழிலாளிகள் பாதிக்கிறாங்க வேலை இல்லாம. அதனால நீண்டகால பிரச்சனை தீர்வு காண வேண்டும். அதற்காக நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பாரத பிரதமரை சந்தித்து இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு காண்கின்ற விதமாக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய கோரிக்கை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கை, கோதாவரி காவிரி இணைப்பு செயல்படுத்துங்கள். கோதாவரி காவிரி இணைப்பு பெரிய திட்டம். அப்படி அந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டு விட்டால் டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு குறிப்பிட்ட காலத்தில் குறிப்பிட்ட பட்டத்தில் நாம் நெற்பயிர் நடவு செய்யலாம். அதையும் கொண்டாந்த அதையும் இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. ஏன்னா அவர்கள் தேர்தல் அறிக்கை, திமுக தேர்தல் அறிக்கையில அவர்கள் சொல்லவில்லை. அதனால் அவர்கள் அதற்கு முயற்சி எடுக்கல. ஆனால் திமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அதற்காக கடுமையான முயற்சி எடுத்தோம். இன்னைக்கு அதை செயல்பாட்டுக்கு வருகின்ற காலகட்டத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு கிடப்புல போட்டாங்க. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? விவசாய விரோத ஆட்சி வேணுமா? காவிரி நதியை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் இன்றைக்கு குடிநீர் ஆதாரத்தை பெற்றிருக்கின்றார்கள். காவிரி தண்ணீர் முழுமையாக கிடைக்காவிட்டால் விவசாயம் அழிந்துவிடும். குடிப்பதற்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் கிடைக்காமல் போய்விடும். என்ன காலையில ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு இருக்கும்போது சொன்னாரு, எங்களுக்கு முழுமையா தண்ணி கிடைக்கல, வாரத்துக்கு ஒரு நாள் தான் இந்த மக்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கும் சொன்னார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து மீள்வதற்கு தான் கோதாவரி காவிரி இணைப்பு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் முயற்சி எடுத்தோம். ஆனால் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு கிடப்பிலை போட்டு விட்டார்கள். அது மட்டுமல்ல, மேட்டூரில் திறக்கின்ற நீர் கடைக்கோட்டில் கடையை கலக்கின்ற வரை சுத்தமான நீராக கிடைக்க வேண்டும். குடிப்பதற்கு நல்ல நீர் வேண்டும். அப்பதான் எந்தவித உடல்ல எந்தவித பாதிப்பு ஏற்படாது. அதை நான் எண்ணி பார்த்து நடந்தாய்வாளி காவிரி என்ற அற்புதமான திட்டத்தை உருவாக்கி அதற்கு விரிவான திட்டறிக்கை, அதுக்கு எவ்வளவு செலவாகும், அதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம் என்ற எல்லாம் அறிக்கையோடு நான் முதலமைச்சர் இந்த காலத்தில் பாரத பிரதமரிடத்தில் நேரில் சென்று கொடுத்தேன். அதை படித்து பார்த்துட்டு ஒரு நல்ல திட்டம் தான். இன்றைக்கு நல்ல நதிநீர்கள் மாசுபடுவதை தடுக்க வேண்டும். நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும். மக்கள் குடிக்கின்ற அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உரையாற்றியதை பார்த்தோம். விவரங்களை பின்னர் செய்தி வடிவில் பார்க்கலாம். தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.